உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த ரியாத் மாணவர்கள். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு ஃபிட் பிரேவ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அபுதாபி மற்றும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இணைந்து தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பாட்டத்தில் புதிய உலக சாதனை படைத்தது. சிலம்பு கம்பில் ரிப்பன் சுற்றியவாறு 2½ மணி நேரம் தொடர்ந்து ஏராளமான மாணவர்கள் இணைந்து சிலம்பு சுற்றுவதன் மூலம் சாதனை படைத்தனர். அபுதாபியில் உள்ள ஸ்போர்ட்ஸ் ஹப்பில் வைத்து ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக ரியாதிலிருந்து 5 மாணவர்கள் பங்கேற்றனர். நோபல் வேர்ல்ட் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளைச் சார்ந்த 52 பேர் கலந்து கொண்டு சிலம்பாட்டம் நடத்தினர். சவுதி அரேபியா ரியாதிலிருந்து 11 வயதான ரக்ஷிதா ஸ்ரீ கோகுல்ராஜ், தந்தை பெயர் கோகுல்ராஜ் ஜெயகோபால், 11 வயதான அவிக்னா கௌரி சங்கர், தந்தை பெயர் கௌரி சங்கர் உத்தமநாதன், 12 வயதான மகிலக்ஷ்ணா சுப்பிரமணியன், தந்தை பெயர் சுப்பிரமணியன், 12 வயதான ஜெய்தூன் சிஃபா, தந்தை பெயர் காஜா மைதீன் மற்றும் 44 வயதான காஜா மைதீன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்கள் அனைவருக்கும் சவுதி அரேபியாவில் வைத்து மாஸ்டர் பிரவீன் பிரபு ஜெயராமன் அவர்கள் சிறப்பு பயிற்சி அளித்தார். இந்த சாதனை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இவர்கள் அனைவருக்கும் பல நாட்களாக பள்ளிக்கூடத்துக்கு சென்றது போக மீதமுள்ள நேரங்களில் கடுமையான பயிற்சியை மேற்கொண்டதாக அவர்களின் பெற்றோர் தெரிவித்தனர். சவுதி அரேபியாவிலிருந்து சென்று சாதனை முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெற்ற இவர்கள் அனைவருக்கும் சவுதி தமிழ் நியூஸ் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.